முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த வாரம் என் வீட்டுக்கு வருகை தந்து ஒரு மரியாதை நிமித்தமாக என்னை சந்தித்தார். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். இது போன்ற இதுக்கு முன்பு நடந்தது கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார், அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்தார், பிறகு என்னை சந்தித்தார், பிறகு சீமானவர் மற்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்தார். அவரை அன்போடு நான் வரவேற்று பிறகு நானும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாங்கள் பேசணும். 2 பேர் மட்டும்தான் பேசணும். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கணும். நீங்க வெற்றி பெற்றதுக்கு ஒரு பக்கம், 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கின்றேன் என்று சொன்னேன். நான் இந்த முயற்சி நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்தோம் என்று அதுவும் சொன்னேன். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முயற்சி நாங்கள் எடுத்தேன், ஒரு மாற்றாக வர வேண்டும் என்று. அப்பொழுது இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, இந்த பக்கம் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அதனால் பிரச்சாரம் வெற்றி பெற்றது, எங்களால் வெற்றி பெற முடியல. நீங்க இன்னைக்கு பிரச்சாரமும் வெற்றி பெற்றிருக்கு, நீங்களும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சொன்னேன். அடுத்தது சொன்ன 2வது வாழ்த்து எதுக்குன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் உங்களால் அரசியலில் வந்திருக்கின்றார்கள், அதுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன். ஏன்னா இது இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும், இது அவசியமானது. நான் சொன்னேன், if you elect a good leader, you will get a good governance. இதை நான் சொன்னேன். கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு மோசமான ஒரு ஆட்சியை தேர்வு செய்தார்கள். ஆனால் மோசமான ஆட்சி கிடைத்தது அவர்களுக்கு. அதனால அவரிடம் இதை தெளிவுபடுத்தணும்னு ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதன் பிறகு நான் சொன்னேன், தமிழ்நாடு என்பது மிக ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம். இதுல எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு செய்யலாம். நீங்க எல்லாமே நிதி தேவைப்படாது, எல்லாத்துக்கும் பாலிசி டிசிஷன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க பாதி 50 விழுக்காடு பிரச்சனைகளை நீங்கள் பாலிசி சேஞ்சஸ் பண்ணாலே போதும், மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் நான். அடுத்தது நான் சொன்னது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் சமூக நீதி கணக்கெடுப்பு என்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் அவசியமா நடத்தணும்னு சொன்னேன். இதை பத்தி நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நான் பேச, அரை மணி நேரத்தில் 10 நிமிஷம் இந்த கணக்கெடுப்பை பத்தி தான் நான் பேசினேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னன்னு சொன்னேன், இப்ப நீங்க தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், 2 கோடியே 15 லட்சம் குடும்பம்